Hello friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு சூப்பரான லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி. ஒரு ஈவினிங் டைம்ல ஒரு டீ காஃபியோட சாப்பிடுறதுக்கு செம்மையான ஸ்நாக்கா இருக்கும். இது இந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்து அரைச்ச சட்னியோட சர்வ் பண்ணீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். பெருசா நம்ம எதுவும் ஊற வைக்கணும் அரைக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லெஃப்ட் ஓவர் ரைஸ் ஸ்நாக் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு லெஃப்ட் ஓவர் ரைஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். இது மத்தியானம் செஞ்ச சாதம் மீதமாயிருச்சு. இந்த ரைஸை நம்ம இந்த மிக்சியில போட்டு அரைச்சுக்க போறோம். ஒரு கப் சாதத்தையும் மிக்சி ஜாருக்கு மாத்திடலாம். மிச்சமான சாதத்தை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு கூட நீங்க இந்த ரெசிபி செய்யலாம். இந்த மாதிரி மிக்சி ஜார்ல போட்டுட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஸ்மூத்தான ஒரு பேஸ்டா இதை நான் அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். இப்ப இந்த மாதிரி அரைச்சாச்சு தண்ணி விட்டு. இப்ப இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இப்ப இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கோங்க. அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு. மைதா மாவுக்கு பதிலா நீங்க கோதுமை மாவு கூட சேர்த்திக்கலாம். அரிசி மாவு மைதா மாவு அளவெல்லாம் கிடையாது. உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாம். எவ்வளவு வேணுமோ அவ்வளவு. இது கூட வேறு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கோங்க. இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இது சோடாப்பு ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்ப இது கூட வேணா வெங்காயம் இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சிருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தலை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு துண்டு இஞ்சி அதையும் இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் இதுல சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கோங்க. கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சுட வச்சு சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். ஒரு உளுந்து மாவு பக்குவத்துக்கு இருக்கணும் இந்த மாவு. இந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம ரெஸ்ட்லாம் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோனையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் சுட வச்சிருக்கிறேன். இப்ப இதுல நம்ம கலந்து வச்சிருக்கிறோம்ல இந்த மாவை குட்டி குட்டி போண்டாவா கிளி கிளி போட போறோம். நல்லா குட்டி குட்டியா இந்த அளவுக்கு தான் போடணும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதை கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆக விட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி லைட்டா பிரிச்சு விடுங்க. ஏன்னா இதுல சாதம் இருக்கிறதுனால லேசா ஒட்டிக்கும். இந்த மாதிரி லைட்டா திருப்பி விட்டு அப்படியே பிரிச்சு விட்டீங்கன்னா பிரிஞ்சு வந்துடும். நல்ல எண்ணெய் சூடா இருக்கும் போது போடுங்க. ரொம்ப லோ ஹீட்ல இருந்துச்சுன்னா எண்ணெய் நிறைய இழுக்கும். இது நல்ல மொறு மொறுன்னு கோல்டன் கலர்ல ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இது மாதிரி ஃப்ரை ஆகும் போதே லைட்டா பிரிச்சு விட்டீங்கன்னா ஈஸியா பிரிஞ்சு வந்துடும். ரொம்ப நிறைய போட்டு டம்ப் பண்ணாதீங்க, அப்பனா ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கும். அதனால இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியா கோல்டன் கலர் ஆனதும் நம்ம எடுத்துட வேண்டியதான் எண்ணெயில இருந்து. இந்த மாதிரி எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர்ல நம்ம எடுத்து வச்சிடலாம். பாருங்க சூப்பரான செம்ம கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்கு லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். மிச்சமான சாதம் வச்சு சட்டு புட்டுன்னு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் நம்ம செஞ்சோம். பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குதுன்ட்டு. பாருங்க உங்களுக்கு எடுக்கும் போதே தெரியும் எவ்வளவு அருமையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வடையை விடவே சூப்பரா இருக்கும். மெது வடையை விட அருமையா இருக்கும். இது இந்த மாதிரி சட்னியோட சர்வ் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். சும்மா சாப்பிடவுமே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.